சென்னை கண்ணகி நகரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்பு பழுதடைந்து மழைக்கு எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் தினம் தினம் உயிர் பயத்தில் வாழ்வதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விரிவான செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். சென்னையின் பூர்வக்குடி மக்கள் சொந்தமாக வீடுகள் இல்லாமல் பல தலைமுறைகளாக குடிசைகளில் ஆங்காங்கே வாழ்ந்து வருவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. தினக்கூலியாகவும் வீடுகளில் வேலை செய்பவர்களாகவும் தங்களது வாழ்க்கையை நடத்தி வரும் அவர்களுக்கு கண்ணகி நகர் அருகே எழில்நகர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக குடியிருப்புகளை விளம்பர திமுக அரசு பராமரிக்காததால் வீடுகள் அனைத்தும் சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. மழை காலங்களில் கட்டிடத்தின் மேற்புறத்தில் மழைநீர் தேங்குவதால் வீடுகளுக்குள் தண்ணீர் ஒழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு ஒழுகும் நீரை பாத்திரங்களை வைத்து பிடிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கட்டிடத்தில் கம்பிகள் வெளியே தெரியும் நிலையில் உள்ளதாகவும் எப்போது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் நிலையில் கட்டிடம் உள்ளதால் அச்சத்துடன் வாழ்வதாகவும் கவலையுடன் கூறுகின்றனர் எழில்நகர் மக்கள். செவர் தொட்டிங்கன்னா அந்த செவர் கூட கொஞ்சம் பாருங்கள். செவர் தொட்டிங்கனாவே உங்களுக்கு ஷாக் அடிக்கும் சார். குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இருக்கவே முடியல. இப்போ கூட புரஷவாக்கத்தில் ஒரு பில்டிங் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் இன்னும் 2 எங்களுக்கு பயம் வந்துருச்சு. எப்படா இந்த பில்டிங் விழுந்து நாங்கள் ஏதாவது ஒன்று ஆகிட போதோ, யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆகிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பயத்தோடு தான் நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம் சார். எல்லாருக்கிட்டையுமே புகார் கொடுத்துருக்கோம் சார். வருஷம் எடுத்துமே நாங்கள் புகார் கொடுக்குறோம். பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வேறு வழி இல்லாமல் அந்த வீடுகளில் குழந்தைகளுடன் வாழ்ந்து வரும் நிலையில் கட்டிடத்தின் சுவர்களில் அவ்வப்போது மின்சாரம் பாய்வதும் வயர்கள் அறுந்து தொங்குவதால் பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாகவும் அச்சம் தெரிவிக்கின்றனர் குடியிருப்பு வாசிகள். இது தொடர்பாக புகார் அளித்தால் அதிகாரிகள் வந்து போட்டோ ஷூட் மட்டுமே நடத்திவிட்டு 10 நிமிடத்திலேயே அங்கிருந்து புறப்பட்டு விடுவதாகவும் இதுவரை பழுதடைந்த கட்டிடத்தை சரி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் மக்கள் வேறு வழியின்றி இந்த குடியிருப்புகளில் வாழ்ந்து வருவதாக தங்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்துகின்றனர். நாங்கள் இந்த பில்டிங் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்தில் 2 வருஷம் மட்டும்தான் இந்த பில்டிங் ஒழுகாமல் இருந்த நாள். மீதி 8 வருஷமும் நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கோம். மொத்த குடும்பமே எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா தண்ணி ஒழுகினே தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2வது படிக்கட்டு சரியில்லை சார். ஒருத்தரும் விழுந்துடுறாங்க கீழே. இப்போ இந்த கம்பியெல்லாம் உடஞ்சி போயிடுது. எல்லாமே பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் மழை, சின்ன மழை தண்ணி விட்டால் கூட அப்படியே ஒழுகுது சார். நாங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டோம். யாருமே இதை பற்றி ஒரு நடவடிக்கை கூட எடுக்கிறது கிடையாது. தேர்தல் நேரங்களில் மட்டும் திமுகவினர் தங்கள் பகுதிக்கு வாக்கு கேட்டு வருவதாகவும் அதன் பிறகு தங்கள் பகுதியை ஒருமுறை கூட எட்டி கூட பார்க்கவில்லை என கூறும் மக்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் அவர்கள் இதுவரை நிறைவேற்றவில்லை என ஆதங்கம் தெரிவித்தனர். கழிவுநீர் செல்லும் பாதைகள் உடைந்து சேதமடைந்த குழாய்களை சரி செய்ய புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பல இடங்களில் கழிவுநீரும் குப்பைகளும் தேங்கி கிடப்பதால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தண்ணி மேலேருந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். யாருமே இங்கே வர்றதில்லைங்க. நாங்கள் படாத கஷ்டப்படுறோம். இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படிங்க நீங்கள் இருப்பீங்களா? உங்கள் பிள்ளைக்குட்டியை வச்சுக்கிட்டு படுக்க இடம் இல்லாமல் பக்கத்து வீட்டில் போய் படுத்துக்கிறேங்க. வருஷம் இதே நிலமையாங்க, இதே போராட்டங்க. தண்ணி விட்றாங்க, தண்ணிக்கும் தண்ணி தான் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பில்டிங் ஒரு கையை தட்டினீங்கன்னா வச்சுங்க, பில்டிங் உடையில நிலமையில இருக்குது. யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. மழைக்காலங்களில் ஒழுகும் வீட்டில் நிற்க இடமில்லாமலும் படுக்க இடமில்லாமலும் குழந்தைகளை வைத்துக்கொண்டு தினம் தினம் தவித்து வரும் எழில்நகர் மக்களின் அழுக்குரலை விளம்பர திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. விளம்பர திமுக அரசின் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அமைச்சரும் அதிகாரிகளும் கண்ணகி நகர் மக்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது நவீன கால தீண்டாமையை உணர்த்துவதாகவே உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். கட்டிடத்தை முறையாக ஆய்வு செய்து தரமாக உள்ளதா இல்லையா என்பதை கண்டறிந்து அதனை சரி செய்தோ அல்லது இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உயிர் பயம் இல்லாமல் வாழும் வாழ்க்கையே அப்பகுதி மக்களின் கனவாக உள்ளது. ஏழை மக்களின் அழுகுரலும் கோரிக்கையும் முதலமைச்சர் ஸ்டாலின் காதுகளுக்கு எட்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் நித்யானந்தன்.